உலக நாடுகளே மூக்கில் விரல் வைக்கும் வகையில் இன்று இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அது ஒரு திட்டமிட்ட மாற்றத்தின் விளைவு. அந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்பவர் நரேந்திர மோடி. அவரின் தலைமையில் இந்தியா கடந்த ஒரு தசாப்தத்தில் எடுத்துள்ள வளர்ச்சி பாதை உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமநிலைகளையே மாற்றியமைக்கும் வகையில் உள்ளது. ஒரு காலத்தில் இந்தியா பாதுகாப்பு உபகரணங்களுக்காக வெளிநாடுகளையே நம்பியிருந்தது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. சுயநிறைவு என்பது ஒரு கோஷமாக இல்லாமல் நடைமுறை அரசியலாக மாறியுள்ளது. இதன் முக்கிய அடையாளங்களில் ஒன்று HTT-40 பயிற்சி விமானத்தை ட்ரோன் எதிர்ப்பு திறன் கொண்ட வான்வழி கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் திறன் பெற்ற அமைப்பாக மாற்றும் முயற்சி. இது வெறும் தொழில்நுட்ப மேம்பாடு அல்ல, ஒரு சிந்தனை மாற்றம். இன்றைய உலகில் மனிதர் இன்றி இயக்கப்படும் வான்வழி கருவிகள் மூலம் நடைபெறும் தாக்குதல்கள் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற வல்லரசுகளுக்கே இது ஒரு தலைவலி. ஆனால் இந்தியா இந்த சவாலை எதிர்கொள்வதில் தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. அதிக செலவுள்ள ஏவுகணை அமைப்புகள் மட்டுமல்லாமல் குறைந்த செலவில் அதிக திறன் கொண்ட மாற்று வழிகளை உருவாக்குவது இதுவே இந்திய அணுகுமுறை. இந்த அணுகுமுறைக்கு அடிப்படை காரணம் மேக் இன் இந்தியா. உள்நாட்டிலேயே வடிவமைப்பு, உற்பத்தி, பராமரிப்பு என இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்ததால் தான் இந்தியா பாதுகாப்பு துறையில் வேகமாக முன்னேறியுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்ததோடு தொழில்நுட்ப திறன்களும் நாட்டிற்குள் உருவாகியுள்ளன. இந்த மாற்றத்தின் விளைவாக இந்தியா இன்று பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக உயர்ந்துள்ளது. பல ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள் இந்திய பாதுகாப்பு உபகரணங்களை வாங்க தொடங்கியுள்ளன. இது ஒரு பொருளாதார வெற்றியாக மட்டுமல்லாமல் உலக அரசியலில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் முக்கிய காரணியாகவும் உள்ளது. பாதுகாப்பு துறையை தாண்டி இந்தியாவின் வளர்ச்சி பல துறைகளில் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. மின்னணு பரிவர்த்தனையில் இந்தியா உலகில் முதலிடத்தில் உள்ளது. விண்வெளி துறையில் இந்தியா சாதித்துள்ள வெற்றிகள் உலகையே ஆச்சரியப்படுத்தியுள்ளன. குறிப்பாக ISRO மேற்கொண்ட குறைந்த செலவிலான விண்வெளி முயற்சிகள் மற்ற நாடுகளுக்கு ஒரு புதிய சிந்தனையை வழங்கியுள்ளது. நிலவின் தென்துருவத்தை அடைந்த சாதனை இந்தியாவின் தொழில்நுட்ப திறனை உலகிற்கு நிரூபித்திருக்கிறது. இந்த வளர்ச்சியின் பின்னால் இருக்கும் முக்கிய அம்சம் நீண்டகால பார்வை. குறுகிய கால திட்டங்கள் அல்ல, பல தசாப்தங்களுக்கான சிந்தனை. 2047 இந்தியா முழுமையான வல்லரசாக மாற வேண்டும் என்ற இலக்கு ஒரு அரசியல் கோஷம் அல்ல, அது ஒரு தேசிய இயக்கமாக மாறியுள்ளது.